டியூஸ்டே மார்னிங் வாங்க சூப்பராக டெலிஷியஸான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வீட்டு மசால் பொடி, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தென் அது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதாவது டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டாலும் சரி. சில பேருக்கு டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துடலாம். தென் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு க்யூப் பட்டர் போட்டிருக்கேன் நான். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் எண்ணெயிலே வந்து 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக சோம்பு, தென் ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொரியவும், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சு அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அப்புறம் அது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அது வதங்கவும் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வீடியோ மூலமாக எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸை வந்து சொல்லிக்கிறேன். அது கூட 2 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றணும். பொடிசாக கூட தக்காளி நறுக்கி போடலாம், பட் இங்கே தக்காளியெல்லாம் ஒதுக்கிடுவாங்க, அதனால் நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிருக்கேன். அது கூட வீட்டு மசால் பொடி, தென் மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும். வச்சுட்டு இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அது கூட என்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு, அதனால் நான் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது கூட கேஷ்நட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 கேஷ்நட் அந்த மாதிரி. கேஷ்நட் வந்து ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அரைச்சும் ஊற்றலாம், இல்லைனா இந்த மாதிரி மேலேயும் தூவி விடலாம். அது அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் அதில் இதாகும்போது. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கூட அகெயின் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தென் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கணும். சைமல்டேனியஸாக நான் அப்படியே கீ சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சப்பாத்தி போட்டு அது கூட இந்த பன்னீர் மசாலா வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண மாதிரியே அப்படியே சேம் மெத்தடு, பட் மஷ்ரூம் ஆட் பண்ணி செஞ்சால் அதுவும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாகவும் போகும், பிகாஸ் நான் ஃபுல்லாக அந்த பன்னீர் கிரேவியை கவர் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. சூப்பராக இருந்துச்சு சப்பாத்தியோடு அந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது. லவ் யூ ஆல். பாய்.